வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஆச்சி பிரியாணி கிட் தாங்க யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பிரியாணி எந்தளவுக்கு டேஸ்ட்டாக வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ இந்த ஆச்சி பிரியாணி கிட் வந்துட்டு கடையில் வாங்கியிருக்கிறேன். இதில் வந்துட்டு பிரியாணி மசாலா, அந்த தாளிக்கிற மசாலா, அரிசி 3 ஐட்டம் வந்துட்டு இருக்குதுங்க. வாங்க இப்போ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு ஜீரகச்சம்பா ரைஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதான் அந்த பிரியாணி மசாலாவோட பேஸ்ட்டு. இது வந்துட்டு ரைஸு. இது தாளிக்கிறதுக்கு 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ எல்லாம் இருக்குதுங்க. இந்த ரைஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ஜீரகச்சம்பாவோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. இந்த ரைஸ்குள்ளேயும் கிராம்பு எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். சூடானதுக்கப்புறமா அந்த தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிற பொருட்களை வந்துட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம். அந்த பிரியாணி கிட்டோட அட்டையிலேயே வந்துட்டு செய்முறை விளக்கம்லாம் போட்டிருக்குறாங்க. எந்த பொருளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும், செகண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ இதில் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்க்கறதா இருந்தால் ஒரு 4 விசில் விட்டு எடுத்து இதில் சேர்த்துக்கிறணுங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சிக்கனை லைட்டாக கலந்து விட்டுட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் வந்துட்டு சேர்த்துருக்குறேன். இது வந்துட்டு அவங்க அதில் சொல்லலைங்க, இது நானாக தான் சேர்த்துருக்குறேன். என்றைக்குமே நான்வெஜ் போட்ட உடனே பிரியாணியில் எந்த சிக்கன் அல்லது மட்டன் போட்ட உடனே அந்த புதினா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுருக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. 2 நிமிஷம் கழித்து அந்த பிரியாணி பேஸ்ட்டை வந்துட்டு இதில் வந்துட்டு போடணும். இந்த பிரியாணி பேஸ்ட்டோட ஸ்மெல்லு வந்துட்டு திடீர்னு பார்க்குறதுக்கு ஆச்சி பூண்டு ஊறுகாவோட ஸ்மெல்லு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போட்டு கலந்ததுக்கப்புறம் நார்மலாகிடுச்சு. இப்போ இது வந்துட்டு எண்ணெய் பிரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறணுங்க. பாருங்கள், அந்த எண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டேன், அதுலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரைஸை வந்துட்டு ஜீரகச்சம்பா ரைஸை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கிறலாங்க. இப்போது இது போல் கலந்துட்டு இதில் கரெக்டாக 400 மில்லி தண்ணி சேர்க்க சொல்லியிருக்கிறாங்க. நான் கரெக்டாக 400 மில்லி தாங்க வச்சேன். இப்போ இது வந்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிறலாம். இதில் நான் உப்பு எதுவுமே சேர்க்கலைங்க. அவங்க அந்த பிரியாணி மசாலாலேயே உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு உப்பு சேர்க்கவே கிடையாது. ஆனால் உப்பு வந்துட்டு சரியாக இருந்துச்சு. இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு மூடி போட்டு விசில் விட்டுக்கரலாம். அவங்க 3 விசில் போட சொன்னாங்க. நான் வந்துட்டு 2 விசில் தான் எப்போவுமே ஜீரகச்சம்பாவுக்கு விடுவேன். அதுபோல் நான் 2 விசில் தான் இப்போ விட்டு எடுக்க போகிறேங்க. இப்போ 2 விசில் விட்டாச்சு. இப்போ வந்துட்டு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு. நல்லா வாசனை வந்துட்டு கமகமன்னு வருதுங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கரண்டி போட்டு கலந்து விட்டுக்குருவோம். நல்லா ரைஸ் வந்துட்டு நல்லா உதிரியாக சூப்பராக வந்திருக்குதுங்க. இதுக்கு வந்துட்டு 2 விசில் விட்டால் தான் சரியாக வரும். அவங்க சொன்னது போல் 3 விசில் விட்டால் கண்டிப்பாக குழஞ்சி போயிடுங்க. இந்த பிரியாணியோட அளவு வந்துட்டு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சுங்க.
நல்லா சாப்பிட்றதா இருந்தால் 2 பேரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். நல்லா ரைஸ் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட் வந்துட்டு அந்த ஜீரக சம்பா ரைஸோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லா இருந்துச்சுங்க. 125 ருபீஸ்க்கு வந்துட்டு இந்த பிரியாணி கிட் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். தனியாக இருக்கிற பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுமே தனியாக இருக்கும் பொழுது இது கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.